இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட பைசப் மசிலை எப்படி சூப்பராக க்ரோ பண்ணுறது அப்படின்ட்டு 3 ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். இந்த 3 ஒர்க் அவுட்டை வாரத்தில் எப்படியும் 2 நாள் அப்படி இல்லாட்டி 3 நாள் வந்து விட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பைசப்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பைசப் மசிலை க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, ஹோம் ஒர்க் கொண்டு பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸ் பார்த்தோன்னா வந்து ஒரே ஒர்க் அவுட்டை பார்த்தோன்னா வந்து கண்டினியூஸாக டெய்லியும் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பார்பல் கர்ல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த பார்பல் கர்லை வந்து தினமும் பார்த்தோன்னா வந்து அவங்களோட ஜிம்மில் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த பைசப் மசிலுக்கு. அப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மசில் பார்த்தோன்னா வந்து ஓவர் ட்ரைனிங் ஆகி உங்கள் மசில் வந்து வளராமல் போயிடும். அது என்ன அப்படின்னா, ஸோ ஒர்க் அவுட் பார்த்தோன்னா கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் கொடுத்துட்றேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து பைசப் மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம பைசப் மசில் பார்த்தோன்னா க்ரோ ஆகாது. அது ஓவர் ட்ரைனிங் ஆகி க்ரோ ஆகுறதையும் தடுத்துரும். அதனால் பார்த்தோன்னா வந்து நீங்கள் பைசப் மசிலுக்கு ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மசில் க்ரோத்துன்றது நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோன்னா நீங்கள் வந்து பைசப் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி வந்து டே 1 ஓகேவா. ஸோ அந்த டே 1 முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தோன்னா உங்கள் பைசப் மசில் வந்து க்ரோ ஆகிட்ருக்கும், வளர்ந்துட்டுருக்கும். அந்த வளர்ந்துட்டுருக்க டைமில் மறுபடியும் நீங்கள் போய் அடுத்த நாள் வந்து பைசப் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த வளர்ச்சியை வந்து நீங்களே தடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தோன்னா அடுத்த நாள் 2 நாள் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த மசிலுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பைசப் மசிலுக்கு மறுபடியும் ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ இப்படி ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா எல்லா மசிலுக்கும் இப்படி தான், பைசப் மசிலுக்கு மட்டும் கிடையாது. ஸோ எல்லா மசிலுக்குமே இதுமாதிரி ரெஸ்ட் விட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மசில் க்ரோத்துன்றது நல்லாவே இருக்கும். கண்டினியூஸாக போட்டு ட்ரெயின் பண்ணி ஒரே வெயிட்டில் ட்ரெயின் பண்ணி ஒரே ஒர்க் அவுட்டை போட்டுட்ருக்காதீங்க. அது பார்த்தோன்னா வேஸ்ட் ஆஃப் டைமுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா வந்து ஒர்க் அவுட்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம சேனலில் வந்து இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தோன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அதனால் ஒன்றும் இல்லை, ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும், அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியட்டும். ஸோ இது பார்த்தோன்னா ஒரு ஜிம் பிகினர்ஸுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான பைசப் ஒர்க் அவுட் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பிபி கர்ல், பார்பல் கர்ல். ஸோ பார்பல் கர்லில் பார்த்தோன்னா நீங்கள் வந்து பெண்டான ராட்லேயும் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டான ராட்லேயும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டான ராட்லேயே வந்து பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டான ராடில் பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ வெயிட் தேவைப்படுதோ, ஸோ ஒரு 5 kg அப்படின்னா இங்கிட்டு 5 kg இங்கிட்டு 5 kg ஒரு ஸ்ட்ரைட் ராடில் நீங்கள் பார்த்தோன்னா பைசப் கர்ல் பண்ணணும். ஸோ பைசப் மசிலுக்கு பண்ணும்போது 3 செட்டு பண்ணுங்கள். 3 செட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை ரெப்ஸ் வைக்கிறது அப்படின்னா 12 ரெப்ஸ் வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தோன்னா நீங்கள் பண்ணும்போது உங்கள் பாடி வந்து ஆடவே கூடாது. ஸோ உங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் இருக்கணும். உங்கள் எல்போ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ உங்கள் கையில் இருக்க எல்போக்கு கீழே இருக்க பார்ட்டு, அதாவது அந்த கைகள் மட்டும்தான் வேலை செய்யணும். எல்போ வந்து லாக்கில் இருக்கணும். எல்போ வந்து நீங்கள் மேலே தூக்கும்போது எல்போ கொஞ்சம் கூட நவுந்துடவே கூடாது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து இது தான். ஸோ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ மேலே போகும்போது ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் போங்க, கீழே வரும்போது ரொம்ப ஸ்லோவாக கொண்டு வாங்க, உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் வந்து விழுகும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பைசப் மசிலுக்கு ஃபஸ்ட்டு மசில் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டிங்க, பார்பல் கர்ல். ஸோ அதனால் வந்து மறக்காமல் இதை வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தோன்னா வந்து ஹேமர் கர்ல். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹேமர் கர்ல். ஸோ ஹேமர் கர்ல் வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட் தான். ஸோ ஒரு ஹேமரை நீங்கள் எப்படி வந்து பிடிச்சிருப்பீங்க, ஸோ அந்த ஹேமர் கர்ல் மாதிரி தான் நீங்கள் வந்து ஹேமர் பண்ணணும். ஸோ இது பார்த்தோன்னா இந்த ஒர்க் அவுட் நேமை நிறைய பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஹேமரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கோடாலி எப்படி பிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் பாடி பார்த்தோன்னா பார்பல் கர்லில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்களோட கை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கை எல்போக்கு கீழே இருக்க உங்களோட கைகள் மட்டும்தான் வேலை செய்யணும். உங்கள் எல்போ பார்த்தோன்னா அதே மாதிரி லாக்கில் இருக்கணும். உங்கள் பாடி ஷேக்கே ஆகிடக்கூடாது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா தம்பிள்ஸ் மேலே போகும்போது பாடி வந்து முன்னாடி கொண்டு போவாங்க, அப்படி வந்து பண்ணக்கூடாது. பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக ஆடாமல் இருக்கணும். முக்கியமாக உங்களோட எல்போ பார்த்தோன்னா லாக்கில் இருக்கணும். உங்களோட எல்போ வந்து மேலே இங்கேயும் போயிடக்கூடாது. இதை பார்த்தோன்னா வந்து 3 செட்டு பண்ணுங்கள், அதே 12 ரெப்ஸ் வச்சு பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க, நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வீடியோ வந்து பேக்வேர்டில் ஸ்கிப் பண்ணி கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் கர்ல். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் கர்லில் பார்த்தோன்னா வந்து நிறைய பேர் பண்ணுறக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து நான் அதையும் சொல்லிடுறேன், எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன், எத்தனை செட்டு பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் கர்ல். ஸோ இது பண்ணும்போது நீங்கள் பார்த்தோன்னா வந்து உட்காந்திக்கணும். ஸோ சிட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தோன்னா உங்கள் தம்பிள்ஸ் நார்மல் வெயிட்டில் தம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 kg தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட கால் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த லெக்கை பார்த்தீங்கன்னா வந்து எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எல்போவை பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட முட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ உங்களோட காலில் இருக்க முட்டிக்கு
கொஞ்சம் ஒரு அரை அடிக்கு மேலே உங்கள் தொடையில் வந்து நீங்கள் வந்து உங்கள் எல்போ வந்து டச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட தம்பிள்ஸை பொறுமையாக கீழே இறக்கிட்டு பொறுமையாக மேலே கொண்டு போங்க. இந்த வீடியோவில் இருக்க ஃபார்மேட்டை கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா இந்த ஃபார்மில், அதாவது இந்த வீடியோவில் இருக்க ஒர்க் அவுட்டில் அவங்க எப்படி கரெக்டாக ஃபார்மில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பைசப் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பார்த்தோன்னா வந்து கீழே கொண்டு வரும்போது நம்ம தம்பிள்ஸை கீழே வந்து கொண்டு வரும்போது பொறுமையாக தான் கொண்டு வரணும். நிறைய பேர் பார்த்தோன்னா ஸ்பீடாக பண்ணுறாங்க பைசப் ஒர்க் அவுட், அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் பொறுமையாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தோன்னா வந்து கீழே கொண்டு வரும்போது ரொம்பவே வந்து ஸ்பீடாக கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி வந்து ஸ்பீடாக நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணக்கூடாது டவுன்வர்ட்ஸ் வரும்போது. ஸோ அப்வர்ட்ஸ் போகும்போது ஒரு நார்மல் ஸ்பீடில் போயிட்டீங்க அப்படின்னா டவுன்வர்ட்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கீழே கொண்டு வரணும். ஸோ மறக்காமல் இந்த 3 ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 3 ஒர்க் அவுட் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தோன்னா வந்து பார்பல் கர்ல், அனதர் ஒன் பார்த்தோன்னா வந்து ஹேமர் கர்ல், அடுத்தது பார்த்தோன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் கர்ல் வந்து பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த 3 ஒர்க் அவுட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து 3 செட் 4 செட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா வந்து 5 செட்டுக்கு மேலாம் பண்ண தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா 3 செட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக ரெப்ஸ் வச்சு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் பார்த்தோன்னா முக்கியமான விஷயம், கரெக்டான வெயிட்டில் வந்து போடணும். ரொம்ப ஓவர் வெயிட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் பார்த்தோன்னா வந்து ரொம்ப பிரேக் ஆகும். அந்த ஃபார்ம் பிரேக் ஆகாமல் இருக்கணும், எனக்கு கரெக்டாக போடணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா வந்து இந்த பைசப் ஒர்க் அவுட்டில் கம்மியான வெயிட் வச்சு பண்ணாலே உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ எப்போ நீங்கள் கம்மியாக வெயிட் வச்சு பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் மசில் வந்து நல்லா ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. வெயிட் அதிகமாக போக நீங்கள் பார்த்தோன்னா வந்து அந்த வெயிட்டை வந்து புஷ் பண்ணணும், புல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷனில் விட்டுட்டு ஸோ நீங்கள் பார்த்தோன்னா உங்கள் மசிலை ஃபீலே பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால் இதில் எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த மசிலை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுவே வந்து உங்களுக்கு போதுமான விஷயமா இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணும்போது வேறு ஏதாவது திங்கிங்கில் வந்து நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. பைசப் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பைசப் மசில் நல்லா ஃபீல் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னா ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா ஒர்க் அவுட்டுமே அந்த பைசப் மசில் மேலே ஹிட் ஆகும். அதனால் மறக்காமல் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான டிப்ஸு. ஸோ வேறு இதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா ப்ரோ நான் வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு ஏதாவது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு லெஃப்ட் சைடு கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா வியூ ப்ராடக்ட்ஸ் நிறையா வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே வந்து ஃப்ளிப்கார்ட் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற தம்பிள்ஸ், ராட்ஸு, மெஷின்ஸு, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு, ஹேண்ட் கிரிப்பரு, ஸ்மைலி பால்லாம் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்த்தோன்னா வந்து எந்த மசிலுக்கு என்ன மாதிரியான ஒர்க் அவுட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக நான் வந்து போட போகிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில், அதை மட்டும் ஒரே தடவை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரே தடவை செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக வராது. பை கைஸ்.